ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அவனாசி லிங்கபாளையத்தில் எங்கள் பையன் வண்டி ஓட்டிகிட்டு போயிருக்கான். வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டானா போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்க, வண்டியை பிடிச்சிட்டாங்க. ஏன் பிடிச்சாங்க, எதுக்கு பிடிச்சாங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் சொல்கிறேன். கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டான் என் பையன், எங்கள் தங்கச்சி பையன். ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு அது மாத்திரம் இல்லை, பேக்கில் ஒரு பையனை உட்கார வச்சுட்டு கூட்டிகிட்டு போயிருக்கான். கூட்டிகிட்டு போனோன்னே போலீஸ்கார பிடிச்சிட்டாங்க. எங்கள் பையன் வந்து ரைட்டுன்னு சொல்லி நான் சொல்லலை, தப்பு பண்ணிட்டான், தண்ணி அடிச்சிட்டான், தப்பு பண்ணிட்டான். அதுக்கு ஒரு 5000 10,000 வாங்கலாம்ல போலீஸ்காரங்க. 18,000 வாங்கி புதன்கிழமை மணிக்கு வண்டி வந்து வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு வண்டியை கொண்டு போயிட்டாங்களாமா. பையன் அப்படியே மைண்டு சரியாகாமல் நடந்து வர்றான். ஏன்னா ஒரு 5000 அவன் சொன்னால் கெஞ்சுறானாமா. அவன் சொல்கிறான், நான் கெஞ்சனேன், ஆனால் வந்து அவங்க சம்மதிக்க மாட்டேன்ட்டாங்க, நான் தெரியாமல் ஒன்றும் வரமாட்டேன், இனிமேல் வண்டி ஓட்டிகிட்டு வரமாட்டேன், என்னை மன்னிச்சுக்கவான்னு சொல்லி தெரியாதெல்லாம் கேட்டிருக்கிறான். ஒரு 2000 3000 பெரட்டி தரணும்னு சொல்லியிருக்கிறான். ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்களாம்மா. 18,000 நீ கட்டணும்டா, நீ அங்கே வந்துடணும், கோர்ட்டுக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம்மா. அப்புறம் பையன் நல்லா அழுதுகிட்டே நடந்தே வரான் வீட்டுக்கு. என் தங்கச்சி ஃபோன் மட்டும் என்கிட்ட அழுகுறான். இந்த மாதிரி வண்டி பிடிச்சிட்டாங்க, நான் போகும்போதே சொன்னேன், போகாதடான்னு சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டான், கொஞ்சம் தண்ணி போட்டிருந்தான் போயிட்டு சொல்லிட்டான். சரி, தப்பு தான் பண்ணிட்டான், நான் இல்லைன்னு சொல்லலை, தப்பு பண்ணிட்டாங்க மக்களே, தப்பு பண்ணிட்டான். அதுக்குன்னு நம்ம இன்னும் பையனை தூக்கி வச்சுட்டு நம்ம பேச முடியாது. தப்பு பண்ணிட்டான். அதுக்கு ஒரு 5000 10,000 வாங்கலாம் இல்லைங்க. 18,000த்துக்கு அவங்க எங்கே போவாங்க? நீங்கள் நினச்சி பாருங்கள். புதன்கிழமை மணிக்கு வண்டியை கொண்டு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. திங்க செவ்வாய்க்குள்ளே எப்படி பெரட்ட முடியும்? 18,000 எப்படி பெரட்ட முடியும்? நீங்களே சொல்லுங்கள் மக்களே. 18,000 நம்ம இப்போ நகை வைக்கிற விலைக்கு நகை வச்சுருக்கிறோமா? சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை. 18,000 எங்கேயோ கடனை வாங்கி ஏதோ கடவுள் பிடித்தவங்களை காப்பாற்றிருக்கார் கடவுள். அவன் செஞ்ச தப்புக்கு காப்பாற்றிருக்காங்க, அவனையும் காப்பாற்றிருக்காங்க. எப்படியும் எங்கேயாவது கிரட்டி பணத்தை பெரட்டி கொண்டு போய் புதன்கிழமைக்கு பணத்தை கட்டிட்டு வண்டி எடுத்து வந்திருக்கிறான். நான் என்ன தெரியுங்களா சொல்கிறேன்னா, என் உலகத்தில் உள்ள என் மக்கள், என் அன்பு சகோதர மக்களும், நான் என்ன சொல்கிறேன்னா, யார் இருந்தாலும் தண்ணியை போட்டுட்டு, நான் பெற்றாதான் பையன் இல்லை, நான் பெக்காட்டினு பையன்தான், தண்ணி போட்டு யார் வண்டி ஓட்டிடாதீங்க சாமி. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாள் வெளியே போயிடாதீங்க சாமி. வெளியே போயிட்டிங்கன்னா அவ்வளோதான், போச்சு. நான் அந்த சைடில் எவ்வளோ வாங்குறான்னு தெரியல. இங்கே அவனாசி லிங்கபாளையத்தில் அவனாசி லிங்கபாளையத்திற்கே வாங்கியிருக்காங்க, 18,000 வாங்கியிருக்காங்க. இன்னும் அந்த சைடில் எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரியாது மக்களே. நல்லா கொஞ்சம் உஷாராக இருந்துக்குவாங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வெளியே போகாதீங்க, தண்ணி போட்டாலும் வெளியே போயிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்காக தான் நான் போடுறேன். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த காசை பையன் கட்டியிருக்கிறான். அதனால் நீங்களும் அந்த குழியில் விழுந்துடாதீங்க, சரிங்களா? பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் மக்களே, பாய்.